அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி மே மாதத்தின் 9ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 அற்புத எண்களுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசர பண தேவைக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான 897 அப்படிங்கிற சேர்க்கைக்குண்டான போர்ட்டலும் இங்கே ஓப்பன் ஆகி இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சித்திரை மாதத்தின் 26ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 6யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்ததாக 9 அப்படிங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதி மே மாதம் 9, இதில் இருக்கக்கூடிய 9 எடுத்திங்கன்னா 9ங்கிற நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்தது 7ங்கிற நம்பர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடமானது 25வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2, 5, 7. அப்போ 897 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. உடனடியாக எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு இது கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நம்பரை நீங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் பயன்படுத்துனீங்கனாலும் கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி உங்களுக்கு மற்ற நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கலினா கூட இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த சமயத்தில் பணம் ஒருத்தங்க கிட்ட கேட்டிருக்கேன், அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறேன், ஆனால் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கூட இப்போ ஆன் தி வேலை நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு தேவையானது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். கண்டிப்பாக சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும், வேறு நிறம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த சமயத்தில் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணால் நம்மளுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோடு பண்ணினீங்கன்னா நிச்சயம் இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. அதனால் செய்கிறதும் செய்கிறோம், நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா நல்லது. இப்போ உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரிஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ராஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால் நல்லா இது சூடு பருக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு இங்கே 897 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க. எழுதி முடித்த கையோட உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பணம் கொடுத்துட்ட மாதிரியும், அந்த பணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன தேவை பூர்த்தி பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்ட மாதிரியும் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள். கூடவே பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டையும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட், COUNT, கவுண்ட், கவுண்ட், கவுண்ட். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுங்க. இதையும் நீங்கள் சொல்கிறது சிறப்பு. இந்த நம்பருக்கே நமக்கு பணவரவு அதிகரிச்சிரும், திடீர் பணவரவும் உண்டாகும். கூடவே இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணுறது இன்னும் நமக்கு பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதனால் உடனடி பண தேவை இருக்கிறவங்க மறக்காமல் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் சொல்லிடுறேன். இப்போ மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா, அந்த நாளில் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி வச்சு நீங்கள் அதை சமைச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் பாவங்களும் நீங்கும், வறுமை நிலை நீங்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த நாளில் அந்த பொருளை பயன்படுத்தி நீங்கள் சமைங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் கன்னி தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. குறிப்பாக கன்னி தெய்வம் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாப்பு கவசமாக இருந்து காக்கக்கூடியவங்க. அதனால் அவங்கள எளிமையான முறையில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும், எப்படி வழிபாடு செஞ்சால் 7 தலைமுறைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது
என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது பதிவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இந்த 897 அப்படிங்கிற சேர்க்கை இருக்கோ அதே போல் 786 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு 7 அப்படிங்கிற நம்பர் இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகை 25வது வருடம் இருக்குது இல்லையா, இதில் வர 2யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா 7ங்கிற நம்பர் கிடச்சிரும். அடுத்தது 8ங்கிற நம்பர், இது சித்திரை மாதத்தின் 26ஆம் தேதி அப்படிங்கிறனால இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது 6ங்கிற நம்பர், இன்றைக்கி சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய எண் 6ங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த நம்பரானது ரூபாய் நோட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த ரூபாய் நோட்டு இருக்கும் இடத்துல தானாகவே பணவசியம் உண்டாகும், பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டு நமக்கு இயற்கையாக தானாகவே வரணும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நோட்டுகள் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. பேங்க்லேயே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சொல்லி வச்செல்லாம் அந்த நோட்டை வாங்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்காமல் இயற்கையாக இப்போ நாமளே ஏதாவது ஒரு கடையில் ஒரு பொருட்கள் வாங்கும்போது அதை நமக்கு சேஞ்சாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா தான் அது அதிர்ஷ்டத்தை தரும். அந்த மாதிரி அதிர்ஷ்டவசமாக உங்கள் வீட்டில் அந்த ரூபாய் நோட்டு இருந்தது அப்படிங்கும்போது அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்து வச்சு அதில் இன்றைக்கி ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணி பூஜை ரூமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வழிபாடு செஞ்ச பிறகு மறுபடியும் அதை நீங்கள் எடுத்த இடத்துலையே பத்திரமா வச்சிடலாம். இப்போ வாசனை திரவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமான புணுகு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த புணுகை நீங்கள் ரூபாய் நோட்டினுடைய அந்த 4 மூலையிலையும் நீங்கள் தடவி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது எப்படி பத்திரிக்கைக்கெல்லாம் நம்ம மஞ்சள் தடவி வைப்போம், அந்த மாதிரி 4 கார்னர்லையும் நீங்கள் இந்த மாதிரி தடவி வைக்கிறது நல்லது. புணுகு இல்லைன்னா ஜவ்வாது இருக்குது இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம், பிடித்தமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஜவ்வாதை நீங்கள் ரூபாய் நோட்டில் இது மாதிரி தடவி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுவும் இல்லை அப்படிங்கும்போது பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தையாவது நீங்கள் தடவி வைக்கலாம். இப்போ ரூபாய் நோட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் தடவி வைக்கிறது சிறப்பு. எங்ககிட்ட அந்த 786 அப்படிங்கிற நம்பர் இருக்கிற மாதிரி ரூபாய் நோட்டு இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூபாய் நோட்டானது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் பாசிட்டிவான ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த புணுகு, ஜவ்வாது அல்லது இந்த பச்சை கற்பூரம் இல்லைன்னா பட்டைப்பொடி, இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த ஏதாவது ஒரு பொருட்கள் எடுத்துகிட்டு ரூபாய் நோட்டை நல்லா தடவி விட்டுட்டு அதில் உங்களுடைய விரலை பயன்படுத்தி, அதாவது இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து ஒரு பிஞ்ச் அந்த பொடியை நீங்கள் எடுத்து ரூபாய் நோட்டில் இப்போ நான் சொல்கிற அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதாவது 786 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இதை கோலம் போடுற மாதிரி அப்படியே நீங்கள் பிடிச்சி இப்படி போட்டிங்கனாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆள்காட்டி விரலால் நீங்கள் அதை அப்படியே தொட்டு 786 அப்படின்னு அந்த ரூபாய் நோட்டினுடைய நடுவில் மையப்பகுதியில் நீங்கள் எழுதிட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கலாம். இப்படி சுருட்டும் போதுமே அந்த ரூபாய் நோட்டானது உங்களை பார்த்து வர மாதிரி நீங்கள் சுருட்டணும். அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இப்படி இலையை மூடி வைப்போம் இல்லையா, இல்லை பாயை நம்ம பக்கம் சுருட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் உள்பக்கம் பார்த்த மாதிரி அது சுருட்டணும். உங்கள் புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இதை நீங்கள் அப்படியே நூல் போட்டு கட்டி ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க. அதாவது செலவு பண்ணாத மாதிரி ஒரு இடம், உங்களுடைய பீரோவோ இல்லை ஹேண்ட்பேக்கில் ஏதாவது ஒரு ரேக்லேயோ பர்ஸில் ஒரு ரேக்லேயோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரூபாய் நோட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முறையில் பயன்படுத்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை தேடி அபரிமிதமான பணமும் சேரும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.